மக்கள் வணக்கம். இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல். உலகத்துல பிடிக்காது அப்படிங்கிற காரியத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா சாப்பிட பிடிக்காதுன்னு யாருமே சொல்றதே கிடையாது. ஏன்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பிடுற விஷயம். அதனாலதான் விதவிதமான உணவுகள், அதுலயும் குறிப்பிட்ட நம்மளோட நிகழ்ச்சியில சொல்ல போனா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தோட உணவு வகை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திரா மாநிலம். ஆந்திரா அப்படின்னாலே ரொம்ப காரமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நம்மளோட சமையல் வல்லுநர் திரு முகமது ஷெரீப் அவர்கள் எந்த வகையான ஆந்திர உணவு வகை செய்து காட்ட போறாருன்னு கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். நீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு வித்தியாசமான உணவு வகைகள், ரொம்ப சுலபமாவும் அதே சமயத்துல சில கடினமா இருந்தா கூட நீங்க செய்யறத பார்க்கும்போது வந்து இவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கு வந்து தோன்ற மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வாரம் என்ன உணவு வகை? இந்த வாரம் வந்து ஆந்திரா மாநிலம் உணவு, அதாவது பெசரட்டு. பெசரட்டு அப்படின்னா என்ன? அதாவது என்ன அப்படின்னு பார்க்க போனா நம்ம வந்து எப்பயுமே பண்ற தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதோட இந்த பச்சை பயிறு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆமா சேர்ந்த கலவை. சரி சரி. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் வந்து தோசை மாவு வந்து தனியாவும் அரைக்கலாம். இல்ல நீங்க இந்த இன்கிரிடியன்ஸ், அதாவது நான் சொன்ன அந்த பச்சை பயிறு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்தும் அரைக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து நேயர்களுக்காக வந்து தனித்தனியா வந்து வச்சிருக்கீங்க. தோசை மாவு, பச்சை பயிறு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைத்தது, தேங்காய், எண்ணெய், வேர்க்கடலை சட்னி, காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, வேர்க்கடலை, இதுல வந்து ஒரு சட்னி அதுக்கு இணை உணவாக நம்ம சமைச்சு வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம வழக்கமா செய்யற வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யணும் சொல்லுங்க. இது வந்து ஒரு 4 போர்ஷன், அதாவது 8 பெசரட்டு ஊத்துறதுக்கான மாவு கலவை. அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கரண்டி. இதுல நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்? பச்சை பயிறு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி மூணுமே பச்சை நிறத்துல தான் இருக்கு. அதனாலதான் நல்ல பச்சை கிடைச்சிருக்கு. பச்சை பயிறு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி மூணே சேர்த்திருக்கோம். இதை நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதோட வந்து இப்ப எவ்வளவு அளவு போடணும்னு ஏதாவது இருக்கா? பச்சை பயிறு வந்து தோசை மாவு, அதாவது அரிசி, உளுந்து சம அளவு நீங்க போடுவீங்க இல்லையா, அரிசிக்கும் உளுந்துக்கும். அதோட வந்து அதே உளுந்தோட அளவு வந்து பச்சை பயிறு. உளுந்தோட அளவு. இப்ப அரிசியில பாதி தானே உளுந்து போடுவோம். ஆமா, அந்த அளவு நம்ம உளுந்து எவ்வளவு சேர்க்கிறோமோ அந்த அளவு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்திற்கு ஏற்ப போட்டுக்கலாம். பச்சை பயிறு ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கோமா? ஆமா, ஊற வச்சு அரைச்சிருக்கோம். இப்ப காஞ்சதா அந்த ஊற வச்சு அரைக்கலாம், இல்ல முளைச்ச பச்சை பயிரும் கிடைக்கும் இல்லையா. ஆமா, இது ரொம்ப திக்கா இருக்கு, கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது அந்த பசுமை உங்களுக்கு தெரியல, மாவோட கலந்ததால நம்ம வந்து எந்த விதமான கலர், அதாவது நிறத்தை வந்து இதுல சேர்க்க வேண்டியது இல்ல. சேர்க்காதனால ஆரோக்கியமா. ஆமா, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு, பச்சை மிளகாய், இது பச்சை பயிறு வந்து குழந்தைங்க வந்து பொதுவா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆமா, இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் தவா சூடாயிடுதுன்னு பார்த்துக்கோங்க. சூடாயிடுச்சு, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தோசை பதத்துக்கு அந்த மாவு எடுத்துக்கோங்க. நம்ம வழக்கமா தோசை ஊத்துற மாதிரி நம்ம ஊத்திடலாம் இல்லையா? வழக்கமான தோசை தான். பெசரட்டு கத்துக்கும் போது தோசையை மெல்லிசா ஊத்துறது எப்படின்னு கூட கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஊத்திட்டு நம்ம நல்லா அதை மெல்லிசா பண்ணும்போதுனா நமக்கு மெல்லிசா ஆயிடுது. நிறைய பேர் கடினமான காரியம் மெல்லிசா தோசை சுடுறது தான். தடிமனா தான் அவங்க சிலருக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொப்ரா அப்படின்றது அந்த தேங்காய் திருகளை வந்து அந்த தோசைக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது நம்ம மாவோட சேர்த்துக்கலாமா இல்லை இந்த மாதிரி? மாவோடையும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பரப்பும் போது உங்களுக்கு வந்து அந்த இது வராது, உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. எண்ணெயை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு அந்த முறுமுறுப்பு வரும். தோசை சாப்பிட்டுருக்கோம், பச்சை பயிறு சாப்பிட்டுருக்கோம், ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். சிலருக்கு என்ன இது பச்சை கலர் தோசை இருக்கே, இது எப்படின்றது தெரியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேர்களுக்காக அது எப்படி வரும்ன்றதையும் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். சூடு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம். திருப்பி போடணுமா அந்த தோசையை? திருப்பி போடலாம், இல்லை மடிச்சும் கொடுக்கலாம். ஓஹோ, எந்த பிறகு நீங்கள் மடிச்சு கொடுக்கலாம். இதை வந்து அந்த சைடில் இந்த மாதிரி குத்திக்கோங்க. வீட்டில் வந்து பழகின கல்லாக இருக்கணும். புது கல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கடினம் இல்லையா, அதனால நீங்கள் வந்து பக்குவமாக எடுக்கணும்.
அதனால நான் வந்து உங்களுக்கு பாருங்க வந்திருக்கு. ஆஹா, ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சரியா எடுத்துட்டீங்க. திருப்பி போட்டுடலாமா? இந்த பிளேட் எடுத்துக்கோங்க. இது இப்படியே வச்சிடலாமா? வெந்திருக்கு, பக்குவமா வெந்துருச்சு. பக்குவமா வெந்திருக்கு. இன்னொன்று போடலாம் அதே மாதிரி. வழக்கமா நம்ம தோசை சுடும் பொழுது வர்ற அந்த மாவோட வாசனையோட இந்த வாசனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அந்த பச்சை பயிறு சேர்ந்து இருக்கனால அந்த வித்தியாசம் இருக்கு. பச்சை பயிறு நீங்க இப்படி வேக வச்சு அரைச்சிருக்கமா? இல்ல, இது வந்து பச்சை பயிறு வந்து நாம இன்னைக்கு எடுத்துட்டது வந்து முளைச்ச பச்சை பயிறு. ஓஹோ. இந்த முளைக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து சத்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால முளைச்ச பச்சை பயிறு தான் எடுத்துருக்கோம். அது நம்ம வேகலாம் வைக்க வேணாம், வேக வைக்க நேரடியா அரைச்சு பயன்படுத்தலாம். ஒண்ணு என்னன்னா வந்து தவா வந்து நல்லா வந்து பழகி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா வீட்ல செஞ்சா குழந்தைங்க எல்லாம் கேட்பாங்க, இது என்னது தோசை வந்து பச்சை நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய்லாம் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான வந்து ஒரு தூண்டுதல் இருக்கும், ஒரு ஆர்வத்தை தூண்டும். இப்போ அடுத்ததும் வந்து பெசரட்டு. ஆமா, சைடெல்லாம் முதல்ல நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது அது சரியா வரும். இன்னும் கொஞ்சம் வந்து அது வேக வேண்டியிருக்கு. இதை நம்ம வந்து மடிச்சு எடுக்கலாங்களா? நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாமா? மடிச்சு எடுக்கலாம். மடிச்சு எடுக்கலாம். இது ஒரு வித்தியாசமா வருது. உண்மையாவே இந்த பச்சை பயிறு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கூட அதை எடுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. அதனால நீங்க வீட்டுல முயற்சி பண்ணும்பொழுது கொஞ்சம் ரொம்ப கவனமா எடுங்க. ஏன்னா எடுக்கும் பொழுது உடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வந்து மடிச்சுக்கிறோம். இது வந்து பழகாத, இன்னைக்கு நம்ம வந்து புதுமையா வாங்கின தவா இது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து வீட்ல இன்னும் சொல்ல போனா நம்ம பச்சை பயிறு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கடினமான விஷயம் நினைக்கிறேன். நான் வெறும் தோசை மாவுனா எடுத்துறலாம். பாத்தீங்களா? இன்னொன்னு வந்து இந்த இப்படியும் எடுக்கலாம். இப்போ இதோட இனிவுணவான வேர்க்கடலை சட்னி ரெடியா இருக்கு. இதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா, அதுதான் என்னோட முக்கியமான வேலை. இது வச்சிடலாமா? நல்ல வாசனை, அருமையான வாசனையா இருக்கு. வாசனையான ஒரு வித்தியாசமான நிறத்துல இருக்க பெசரட்டு இல்லையா? அதை சாப்பிட்டு இப்ப நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கொடுத்த இனிவனோட சேர்த்தே நான் சுவை பார்த்துறேன். உண்மையாவே ஒரு வித்தியாசமான ஒரு சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாம சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. கண்டிப்பா சத்தான ஆகாரமும் கூட இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆந்திராவோட வித்தியாசமான உணவு வகை பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு வகை, அதுவும் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா தான் இருக்கும். அடுத்த உணவு வகை என்ன? அடுத்து வந்து சுண்ணுண்டா. அதோட ஒரு இனிப்பு வகை. ஓ, இனிப்பு. சரி, ரொம்ப நல்ல விஷயம். இனிப்பா அப்படின்றது வந்து உளுந்த பருப்பு. ஓஹோ, அதை வச்சு செய்யறதா? என்னென்ன தேவையான பொருட்கள்? வறுத்து பொடித்த உளுத்தம் பருப்பு, பொடி செய்த சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய். உளுத்தம் பருப்பு என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா கொஞ்சம் நெய்யை விட்டு பொன்னிறமா வறுத்து அதை வந்து பவுடரா தூளாக்கி. ஓஹோ, அதாவது உளுந்தம் பருப்பு நம்ம சாதாரணமா நம்ம சமையல்ல போடுவோம் அந்த உளுந்தம். ஆமா, அதேதான். அதை நெய்ல வறுத்து நல்ல நைஸா, அதாவது ரொம்ப பக்குவமா, மென்மையா அரைச்சிடும். அந்த ரவையோட கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். ஆமா ஆமா, அந்த அளவுக்கு மாவு மாதிரி அரைச்சிடும். தண்ணி எல்லாம் விட வேணாம். வேண்டாம். நெய்யிலேயே வறுத்துருக்கோம். நெய்ல வறுத்து சர்க்கரை தூள் அதே மாதிரி சர்க்கரையும் மிக்சியில போட்டு நீங்க பவுடர் பண்ணிக்கலாம். இல்ல ஐசிங் சுகர் அப்படின்ற
பேக்கரி ஐசிங் சுகரும் அதையும் இல்லைன்னா நம்ம வந்து அரை இயந்திரத்துல போட்டு அரைச்சு அரை எடுத்துக்கலாம். இது எவ்வளவு அளவுக்கு எவ்வளவு அளவு? இது வந்து ஒரு 200 கிராம் உளுந்துக்கு ஒரு 100 கிராம் 75 கிராம் சர்க்கரை. முக்கால் சிலருக்கு சிலருக்கு வந்து அதிகமா சர்க்கரை தேவைப்படும், சிலர் வந்து அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 75 கிராம் சர்க்கரை போட்டாலும் போதும். ஒரு சிலருக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா 50 கிராம் போட்டுக்கலாம். சரி சரி. அப்புறமா நெய், ஏலக்காய் தூள், தேவையான அளவு நெய். அதாவது நெய்யை வந்து சூடு பண்ணிக்கிறோம். உருண்டை பிடிக்கும் போது அந்த சர்க்கரையையும் அந்த உளுந்தையும் போட்டு ஒரு பவுல்ல தேவையான நெய்யை ஊற்றி ஏலக்காய் தூளையும் போட்டு அந்த சுட சுட, அதாவது நம்ம லட்டு பிடிப்போம் தெரியும், அந்த விதத்துல நம்ம பிடிக்கணும். சரி சரி. இதை எப்படி செய்யணும்? ஆனா வந்து ரொம்ப இன்கிரியன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப ஆனா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு நல்ல. சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வானிலையில, அதாவது ஒரு தவால நெய் எடுத்துக்கிறோம். நெய் எவ்வளவு தேவைப்படும் இதுக்கு? நெய் வந்து ஒரு 50 கிராம் நெய் தேவைப்படலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நெய் போட்டு சூடு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதோட வறுத்துருக்கோம். நெய் வந்து கொஞ்சம் இது நம்ம சூடா பிடிக்கிறதுக்காக, அந்த லட்டு பிடிக்கிறதுக்காக. ஆமா, ஏன்னா நம்ம வந்து வேற எதுவும் போடல இல்லைங்களா, இந்த சர்க்கரைக்கும் இந்த உளுந்துக்கும் வந்து அதை ஒட்ட வைக்கிறது. ஆமா, அதோட பிடிப்புக்கு வந்து இந்த நெய் ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, உங்களோட சூடு தாங்குற அளவுக்கு. சூடு பண்ணிக்கிட்டா, அதாவது அந்த திரவம் மாதிரி வந்துட்டா போதும் இந்த இடத்துல இருந்து. பாத்தீங்களா, இப்போ வந்து இதை வந்து தனியா வந்து நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பா ஆறட்டும். சரிங்களா. இதே மாதிரி நம்ம பேசன் லட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடலை மாவு வறுத்துட்டு அதே சர்க்கரை போட்டு இதே ஏலக்காய் நட்ஸ் போடுவோம், பேசன் கீ லட்டு. பஞ்சாப் மாநிலத்துல அது செய்வாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட வந்து பொடி செய்த சர்க்கரை தேவையான அளவு நீங்க வந்து அதை போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சர்க்கரையும் போடுங்க. பவுடர் செஞ்சிருக்கோம், நல்ல மென்மையா பொடிச்சதா இருக்கணும் இல்லையா. அதோட வந்து ஏலக்காய் தூள். நீங்க வந்து சில பொருட்கள், அதாவது பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்க்கணும்னா கூட மெலிசா நல்லா இது பண்ணிட்டு நீங்க நம்ம நெய்ல வறுத்து அதை சேர்த்துக்கலாம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஒண்ணா வந்து கலந்துக்கணும். நெய் சேர்க்கலாமா? முதல்ல வந்து இந்த ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் வந்து ஒண்ணா வந்து சேர்த்துக்கோங்க. இதோட வந்து நெய்யை சேர்த்து எல்லாமே தேவைப்படுமா? தேவைப்படும். இவ்வளவு நெய் போடுமா? நீ போட்டுட்டே இருங்க, நான் ஸ்டிர் பண்றேன். ரொம்ப ஆறுச்சுனாலும் இது வந்து பிடிக்காது. அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும் இல்லைங்களா. அதனால சூடா இருக்கும் போது தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம போறோம், கொஞ்சம் போறேன், கொஞ்சம் பார்த்து. பக்குவமா வந்துருச்சு. நெய் சேர்க்கலாமா? முதல்ல வந்து இந்த ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் வந்து ஒண்ணா வந்து சேர்த்துக்கோங்க. இதோட வந்து நெய்யை சேர்த்து எல்லாமே தேவைப்படுமா? தேவைப்படும். இவ்வளவு நெய் போடுமா? நீ போட்டுட்டே இருங்க, நான் ஸ்டிர் பண்றேன். ரொம்ப ஆறுச்சுனாலும் இது வந்து பிடிக்காது. அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும் இல்லைங்களா. அதனால சூடா இருக்கும் போது தான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம போறோம், கொஞ்சம் போறேன், பார்த்து. பக்குவமா வந்துருச்சு. இப்போ வந்து நல்ல ஒரு உருண்டையா வந்துருச்சு. இது இந்த லட்டு மாதிரி உருட்டலாம்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்னா தேவையான அளவுக்கு வந்து உருட்டிடலாம். ஆமா, சிறு சிறு உருண்டைகளை வந்து பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம கூட சொல்லுவோம் இல்லைங்களா, ரவா லட்டு, அந்த மாதிரி. அடடா, ரொம்ப அழகான ஒரு உருண்டையா இருக்கு பார்க்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் விட்டா இது இறுகிக்கிறோம் இல்லையா.
என்றைக்குமே நீங்கள் கொஞ்சம் உளுந்து மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ம், ம். சப்போஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு கொஞ்சம் நெய் அப்படின்னா சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஆமாம் தேவையான அளவில் நீங்கள் வந்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். ம். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த உருண்டைகள் பண்ணி கொடுத்தீங்கன்னா லட்டுன்னு சொல்லி குழந்தைங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட வாசனை. நீங்கள் உளுந்தை வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்துருக்கோம் இல்லைங்களா? ம், ம், ம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் உருண்டைகளை பிடிக்கும் போது ம். அது நல்லா இறுக தொடங்கிடும். பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா சுவையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஒன்றும் கடினமான காரியமே இல்லை. உளுந்தம்பருப்பை எடுத்து நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்க போறோம். அது ஒண்ணுதான் வேலை. சர்க்கரையும் அதே மாதிரி அரைச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போறோம். இது 2 மட்டும்தான் வேலை, மற்றபடி எதுவும் வேலை இல்லை இல்லையா? உண்மையாவே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சுவை கண்டிப்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நெய் இருக்கு, உளுந்தம்பருப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு. சொன்னுண்டா பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இதுல சூடும் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப நேரம் மெல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம பொதுவாக சில உணவுலாம் போட்ட உடனே அப்படி உள்ள போறது தெரியாது. ஆனா சொன்னுண்டாவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நிதானமா மென்னு முழுங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்கு. அந்த சுவை வந்து அந்த நெருநெருப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நெய்யோட கலந்த ஏலக்காயோட வாசனை எல்லாம் சேர்ந்துருக்குது. உண்மையிலே ரொம்ப ஒரு சுலபமான உணவு தான், சுலபமான முறை தான். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்த்த 2 உணவுமே ரொம்ப 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 அருமையான உணவு. ரொம்ப சுவையாகவும் இருந்தது, ஆரோக்கியமானதாகவும் இருந்தது. ஒரு நல்ல பெசரட்டு, இன்னொன்று வந்து சொன்னுண்டா. 2மே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நான் பார்த்த 2 உணவு வகையும் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.